வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, முள்ளும் மலரும் அந்த படத்த பத்தி தான் பேச போறேன். நம்ம தலைவருடைய ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். முள்ளும் மலரும். ஏன்னா ஒரு அண்ணன், தங்கை உறவு. அந்த இத எப்படி ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிய பாத்துக்கிறாங்க. ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் மேல எவ்ளோ பாசமா இருக்கிறாங்க. அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு படம் தான் முள்ளும் மலரும். அதாவது என்ன அப்படின்னா, அண்ணன் முள்ளு மாரி இருந்தா அது மேல இருக்கக்கூடிய மலர் அந்த தங்கை அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான் அந்த டைட்டில்ல. சோ அந்த முள்ளுக்கு அந்த முள்ளு அந்த மலருக்கு பாதுகாப்பா இருக்கும். அதே நேரத்துல அந்த முள்ள தாண்டி அந்த மலர் யாரும் தொட முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த படத்துல தங்கையை பாதுகாத்து ஒரு ரொம்ப அழகா சின்ன வயசுல இருந்தே வளர்க்கக்கூடிய ஒரு அண்ணனா தலைவருடைய கதாபாத்திரம் இதுல இருந்தது. தலைவருடைய கதாபாத்திரம் பேர் காளி. அவங்க தங்கச்சி கதாபாத்திரம் பேர் வள்ளி. ஸோ இந்த காளி அண்ட் வள்ளி இவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே அப்பா, அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்போ தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தையா இருக்கக்கூடிய தங்கச்சியை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு அந்த அண்ணன் வர்றாங்க. அந்த ஊர்ல ஏதோ ஒரு வேலை உருண்டு பறந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு அதாவது என்ன அப்படின்னா தன்னுடைய தங்கச்சி பட்டினியா இருக்கக்கூடாது. அவ எந்த வேலையுமே ஒரு பட்டினியா இருக்கக்கூடாது. எந்த நாளுமே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அண்ணன். அதுல ஒரு டைலாக் கூட வரும். அதாவது என் வள்ளி பட்டினியா இருக்கா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இந்த காளி செத்த நாளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைலாக் வரும். அந்த அளவுக்கு தங்கை மீது ஒரு தாய், தகப்பன் 2 பேருமே செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையுமே ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அண்ணன் செய்றாரு இந்த படத்துல. அப்படிங்கிறத ஒரு ஆள் காமிச்சிருப்பாங்க. இதுல என்ன கதை அப்படின்னா, ஆரம்பத்துல இவங்க எப்படி அண்ணன், தங்கை எப்படி இருக்காங்க, ஊர்ல எப்படி இருக்காங்க, அதெல்லாம் காமிப்பாங்க. உருண்டு பரண்டு அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். ஒரு அந்த வின்ச்சா என்னமோ சொல்லுவாங்க. அந்த மலையில போயிட்டு வரோம் இல்லையா? அந்த இதுல இவருக்கு ஆப்பரேட்டர் வேலை குடுத்துருப்பாங்க. அந்த வேலையை அவர் நல்லாவும் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல இவருக்கு மேலதிகாரியா ஒருத்தர் வருவாரு. நம்ம சரத்பாபு அவர்கள் இவருக்கு மேலதிகாரியா வருவாங்க. சோ அப்படி மேலதிகாரியா வரும்போது ஃபர்ஸ்டே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப முட்டிக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது அவங்க யாரும் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த காளி கேரக்டர் எப்படி இருக்காங்க, எல்லார்கிட்டயும் எப்படி பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் ஜாப்ல ஜாயின் பண்ணுவாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தர் கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன அப்படின்னா இவங்கள பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி வைப்பாரு. ஆனா அந்த அதிகாரி கண்டுபிடிச்சிடுறாரு. இவன் சொல்றதெல்லாம் பொய், காளி அப்படி கிடையாது அப்படிங்கிறது அந்த அதிகாரிக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன உண்மையான நிலவரம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலி அந்த அதிகாரி என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கறதுதான் அவரு அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ரோப் கார் இருக்கு இல்லையா? ரோப் கார்ல அந்த வின்ச்ன்னு சொல்லுவாங்க. மலையில மேல இருந்து கீழ இறங்கி போறது. அது ரொம்ப கடினமான ஒரு பாதை அப்படிங்கிறதுனால மேல இருந்து கீழ வரக்கூடிய கீழ இருந்து மேல வரக்கூடிய அந்த ரோப் கார்லயும் அதுல ஆட்கள பொதுமக்களை ஏத்திக்கிட்டு வர்றதுக்கு இவர் வசதி பண்ணி வச்சிருப்பாரு காளி. ஆனா அதிகாரி என்ன சொல்லுவாரு, இது கவர்மெண்ட் வண்டி. இதுல ஏதாவது விபத்தாச்சுன்னா கவர்மெண்ட் தான் பொறுப்பாகும். சோ பொதுமக்கள் இதுல ஏத்திட்டு போக கூடாது. அதுதானே ரூலு. சோ அது அவர் சொல்லும் போது இவருக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னா நம்ம பழகுன ஊர் மக்கள், நம்மளுடைய மக்களை நம்ம ஏத்திட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றோம். சோ அது ஏன் இவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தகராறு மாதிரி 2 பேருக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அது சின்னதா ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகள்லாம் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு நாள் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ சரி சஸ்பெண்ட் ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 10 நாள் கழிச்சு வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு அதனால மனசுடைஞ்சு போய் இவர் என்ன பண்றாரு காளி நிறைய தண்ணி அடிச்சு ரொம்ப மயக்கமாக்கி ரோட்ல விழுந்துடுறாரு. அப்போ இவர் கை மேல லாரி ஏறி போயிருது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு நடிச்சு பிடிச்சு அந்த அதிகாரி அதிகாரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. ஏன்னா அது ரொம்ப ரூரல் ஏரியா, ரொம்ப கிராமம். அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட நாலேஜ் கிடையாது. ஏதோ வண்டி ஏறிடுச்சு கையில அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சு கட்டு போட்டு அவர் உட்கார வச்சிருப்பாங்க. ரொம்ப அன்கான்சியஸ் லெவல்ல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டுல வச்சுலாம் எதுவும் பண்ணக்கூடாது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த அதிகாரி தான் சொல்லுவாரு. சொல்லி இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அங்க இவருடைய கையவே எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துரும். கைய எடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கே கை போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நம்ம என்னதான் பறக்கும் போதே ஒரு ஊனத்தோட பிறக்கிறவங்க
அவங்களுக்கு வந்து அதுவே பழகிரும். அது வந்து மேபி அடுத்தவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அதை பொறுத்து வேணா அவங்களுடைய சுகதுக்கங்கள் அமைஞ்சிருக்குமே தவிர அதை பழகிக்கிறது, உடல் ரீதியா அதை வந்து பழகிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது. அவங்க பிறந்ததுல இருந்தே அப்படி இருந்துட்டதுனால அது அப்படியே பழகிரும். ஆனா வந்துட்டு நல்ல உடல் இதோட இருந்து ஒரு விபத்துல வந்து ஒரு கையவோ ஒரு காலையோ இழக்கக்கூடியவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா, ரொம்ப வசதியா எல்லாமே செஞ்சுட்டு இருந்துட்டு, திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு. நமக்கு இது இல்ல, நம்மளால செய்ய முடியாது. ஒரு கை போயிடுச்சு. நமக்கு வந்து ஒரே கையால வந்து நம்ம எல்லாம் சமாளிக்கணும். வேலை செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது, அதுவும் இளமை காலத்திலேயே அந்த மாரி ஒரு நிலைமை வரும்பொழுது, ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம தங்கச்சிக்கு யாரும் இல்ல. நம்ம மட்டும் தான் இருக்கோம். நம்ம தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். சரி என்ன இருந்தாலும் நான் வந்து என் தங்கச்சிய காப்பாத்திருவேன். இருந்தாலும் எனக்கு வந்து கை போனது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அப்படிங்கிற மாரி அவருக்குள்ளயும் கொஞ்சம் இதா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாரம் வந்து ஆளே வரமாட்டாங்க. டெய்லி அந்த அதிகாரி மட்டும் ஹாஸ்பிட்டல் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால அந்த அதிகாரி மட்டும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. தங்கச்சிக்கு வந்து இங்க இருக்க முடியாது. எங்க அண்ணனை வந்து பார்க்க முடியலையே, ஒரு வாரம் ஆகுதே ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருப்பாங்க. கடைசியில அந்த அதிகாரியோடைய வண்டி வரும். அவர் வந்து ஒரு இது வச்சிருப்பாரு, ஜிப்சி மாதிரி ஒரு ஜீப் வச்சிருப்பாரு. ஸோ அந்த அந்த வண்டி வந்து வரும்போது இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அவங்க ஆபீசரோட வண்டி வருது, எங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றாங்கன்னு கொடுக்கணும்னு ஓடி போவாங்க. அதுல இருந்து அவங்க அண்ணனும் இறக்கி வருவாரு, காளி வந்து இறங்கி வருவாரு. இறங்கி வந்தோன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அண்ணன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படி என்னமோ மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கை இருக்காது. ஐயோ கை போயிருச்சா அப்படிங்கறது அவங்களாலையும் தாங்க முடியாது. இவராலையுமே அதை வந்து எப்படி தங்கச்சிக்கிட்ட சொல்றது அப்படிங்கிறது இவருக்குமே தெரியாது. ஒரு மாதிரி சமாளிச்சு சரி நடந்துருச்சு, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஆபீஸ்ல போய் அவரு ஆபீசர் வந்து கூப்பிட்டு விடுவாரு. கூப்பிட்டு போய் பார்த்தா வேலை இல்ல, இந்த கையோட உன்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவு பேசி பார்த்தேன்பா, உனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இவர் என்ன நினைச்சுக்குவாரு, ஓ ஏற்கனவே நம்மளுக்கு முன்பகை இருக்குல்ல, சோ நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, சோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுனால நீ வந்துட்டு என்னைய வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. அப்போ வந்து ஒரு டைலாக் உண்டு, 2 கை 2 கால் போனா கூட பொழைச்சிக்குவான் சார், கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் வந்து நிறைய மீம்ஸ்ல அந்த டைலாக் வந்து நம்ம பார்க்க முடியுது. என்ன ஒரு தன்னம்பிக்கையான ஒரு டைலாக் அதை வந்து அது சொல்லப்பட்ட அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆபீசர் கிட்ட, நீ என்ன வந்து நேரம் பார்த்து என்ன கழுத்து அறுத்துட்டே இல்ல, என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டே இல்ல, என்ன இருந்தாலும் நான் பொழைச்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு டைலாக் இருந்தா கூட எப்போலாம் நம்ம மனசுடைஞ்சு போய் இருக்கிறோமோ அந்த சீனை பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பொழைச்சிக்கலாம்டா பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து அது. 2 கை 2 கால் போனா கூட பொழைச்சிக்கிடுவானா, அது கெட்ட பயசா இருந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா கூட நம்பிக்கைய தளர விடாம நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளவு இதா காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு மாதிரி என்னடா பண்றது, நம்ம வேலையும் போயிடுச்சு, இப்ப தங்கச்சியும் காப்பாத்தணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்புறமேட்டு தங்கச்சி வந்து என்ன பண்ணுவாங்க, சரி அண்ணனுக்கு கை போயிடுச்சு, நம்ம தான் வந்து இனிமே வேலைக்கு போய் அண்ணனை காப்பாத்தணும், ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, சரி அண்ணனை கஷ்டப்படுத்தக் கூடாது, நம்ம பாத்துக்கலாம் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அது வந்து அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இன்னும் உயிரோட தாமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உருக்கமா பேசுவாரு. அதுக்கப்புறமா அவங்க வந்து வேலைக்கு போறது நிறுத்திடுவாங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இடையில வந்து அவங்க காதல் எல்லாம் இருக்கும். தங்கச்சி வந்து அந்த ஆபீசரையே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இவங்க வீட்டுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் வருவாங்க, ஆதரவு இல்லாம வருவாங்க. அந்த பொண்ணு இவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிரும். கை கை போறதுக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கை போனதுக்கு அப்புறமும் பரவாயில்ல, கை தானே போச்சுது, நீ இம்மிடியட்டா என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமஸ் சாங் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபுட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல வந்து ஃபுட்டியா அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க அந்த ஹீரோயின் கேரக்டர். ரொம்ப வந்து அந்த மீனை வந்து வறுத்து சாப்பிடுறது, எப்படி மசாலா அரைக்கிறது, எப்படி வறுத்து சாப்பிடுறது, அதெல்லாம் வந்துட்டு அதுல சொல்லுவாங்க. அததான் வந்துட்டு பாட்டாவும் வரும். நித்த நித்தா நெல்லு சோறு நெய்மானக்க கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிப்பாங்க. இவளை விட்டா விடிய விடிய சாப்பாட்டுக்காக பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பா, நம்ம போய் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து அவ்வளவுதான் இருக்கும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. என்ன சொல்றது, சாப்பாடு சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா பாட்டுமே இங்க வந்து ஃபேமஸா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுல வர எல்லா பாட்டுமே ஃபேமஸா தான் இருக்கும். செந்தாழம் பூவில் வந்தாலும் தென்றல் அந்த பாட்டு வந்துட்டு
எப்ப கேட்டாலும் வந்துட்டு சலிக்கவே சலிக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு மெலோடியாவும் இருக்கும். ஒரு டிராவல்ல கேட்கிற மாரியும் இருக்கும். எத்தன வாட்டி கேட்டாலும் அழுத்தம் போகாது. அதுல வரக்கூடிய லைன்ஸ் எல்லா வரிகளும் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ எத்தன வாட்டி வேணா கேட்கலாம் அந்த பாட்ட அப்படிங்கிற மாரி. அதே மாரி ராம ஆண்டாலும், ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல அப்படின்ற பாட்டு வந்துட்டு நம்ம லைஃப்ல இன்னைக்கும் வந்து நான் நெறைய வாட்டி நான் என் ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய ஒரு சாங் அப்படின்னா அது வந்து அதுதான். ஏன்னா வந்துட்டு நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு லைஃப்ல நடக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இவள வந்து அதான் சொல்றது எவ்வளவு முன்னேற விடாம இவள தடுத்தாச்சு. இவ என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து இதுதான். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன். அதே மாதிரி பொல்லாதவன் படத்துல இப்போ நான் பொல்லாதவன் அந்த சாங். இது 2ம் அடிக்கடி நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய ஒரு சாங். எத்தனை வாட்டி வேணா கேட்பேன். சலிக்கவே சலிக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல். இதுல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களுமே வந்துட்டு அருமையா இருக்கும். கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, ஆபீசர வந்து தங்கச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ இது வந்து ஒரு நேரத்துல வந்து இவருக்கு தெரிய வரணும் இல்லையா? கை போனதுக்கு அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கடை வச்சிருப்பாரு. ஆனா வந்துட்டு அவருடைய கான்டாக்ட்லாம் சரியா இருக்காது. பொண்ணுங்க கிட்ட வேற மாதிரி பழக்குறது, நல்ல விதமான மனுஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா வந்து கடை வச்சிருப்பாரு, நல்லா சம்பாதிப்பாரு, நல்ல பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு, அதெல்லாம் இருக்கும். ஆனா வந்துட்டு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. இப்ப இவரு வந்து கை இல்லாம போய் நிக்கும் போது கூட, வேற என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட புலம்பும் போது கூட, அது வந்து வெண்ணிற மூர்த்தி அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர்ல. அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் தரேன். நீ ஒரு கடை போட்டுக்கோ. கடை போட்டு நீ வந்து பொழைச்சுக்கோ. உன் காசு வரும்போது நீ அந்த காசை எனக்கு திருப்பி குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் என்ன பண்ணுவாரு, ஓகே நம்ம கடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவரும் கடை போட்டு ஓரளவுக்கு பிசினஸ் எல்லாம் போகும், ஓரளவுக்கு சம்பாதிப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் அந்த காதல் அதாவது தங்கச்சி அந்த ஆபீசரை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிய வரும்போது அது எப்ப தெரிய வரும் அப்படின்னா அந்த ஆபீசரை வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வருவாரு. வரும்போது நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு அடுத்த நாள் என்ன செய்வாரு, இவருக்கு யார் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க கடை ஆரம்பிக்கிறதுக்கு, அவருக்கே வந்து நான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாரு. அதாவது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? எப்படிப்பட்ட பொண்ணை போய் நீ அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அவர் வந்து ஓரளவுக்கு பணம் கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ற ஆளுதான். அதுல எல்லாம் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. ஆனா கான்டாக்ட் சரியில்லையே, நிறைய பொண்ணுங்களோட பழகுறா வைக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் கேரக்டரா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து நீ எப்படி உன் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்ப? அது ஏஜ் டிஃபரன்ஸ் வர அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப? இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் சொல்லுவாங்க, அவரோட ஒய்ஃபும் சொல்லுவாங்க. இதை வந்து செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க மாட்டாரு. கடைசியில ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒய்ஃபே என்ன பண்ணுவாங்க, தங்கச்சி கிட்ட சொல்லி நீ வந்து உங்க அண்ணனை நம்பி இருக்காத, நீ போயிரு, நீ வந்து ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கோ, பண்ணாதான் வந்து உன் லைஃப் நல்லா இருக்கும், நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படியாச்சும் உங்க அண்ணனை வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு தங்கச்சி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ ஓரளவு அப்படி இப்படின்னு மாறி ஒரு நாள் சரி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு தங்கச்சியும் கூட்டிட்டு அந்த ஒய்ஃப் வந்து இவர் தூங்கிட்டு இருப்பாரு, காலங்காத்தால கிளம்பி கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆபீசரு, ஊர் மக்கள், தங்கச்சி, அந்த அன்னி கேரக்டர் எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போறாங்க. அந்த யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அவர் மட்டும் ஊர்ல இருப்பாரு. சோ காலையில எஞ்சி பாப்பாரு, ஊரே காலியா இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காளி கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஃபுல்லா தேடுவாங்க, எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க, யாரையுமே காணுமே தேடிட்டு வரும்போது அவர் யாருக்கு தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரோ அவர் மட்டும் இருப்பாரு. அவரை போய் பார்க்கும்போது என்ன நீ போலியா, நீ இங்க இருக்க, நீ போலியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. எங்க போனோம் அப்படின்னு கேட்கும்போது உன் தங்கச்சிக்கு தானே கல்யாணம், நீ போகாம இங்க இருக்கிய, கோயில்ல தான் கல்யாணம், எல்லாரும் போயிருக்காங்க, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஏன் தங்கச்சிக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவ யார விருப்பப்பட்டாலும் அவ கூடவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு போயிட்டாங்க, நீ வந்து போகலையா போய் பாருப்போ அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இவங்களுக்கு வந்து கோவம் அதிகமாயிடும். ஏன் தங்கச்சி அப்படி பண்ணாளா, ஏன் தங்கச்சி என்ன மீறி போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கட ஓடி போய் அந்த கூட்டத்தை பிடிச்சி நிறுத்தி என் தங்கச்சி அப்படிலாம் போக மாட்டா, என்ன மீறி என் தங்கச்சி வரமாட்டான்னு கூட்டத்துக்கு முன்னாடி பேசுவாரு. பேசிட்டு கடைசியில அவர் தங்கச்சி கையை பிடிச்சி நீ வந்து என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி கையை பிடிச்சி கேட்டுட்டு இருப்பாரு. கடைசியில கையை எடுத்துட்டு அவங்க தங்கச்சி போயிடுவாங்க. போன உடனே இவர் அப்படியே அந்த இடத்துல நின்று அப்படியே அழுதுகிட்டே நிப்பாரு. கொஞ்சம் தூரம் போக போக அங்க ஒரு மியூசிக் வரும் பாருங்க, அது என்ன மியூசிக், ஒரு மேலமா என்னன்னு தெரியல, டங் 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 வரும். ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்படியே ஃபாஸ்டா வரும். அது ஃபாஸ்ட் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா போக போக அந்த தங்கச்சிக்கு வந்து அந்த அண்ணனை விட்டு ஒரு ஸ்டெப்பா போக 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 அவங்களுக்கு மனசே வராது. ஐயோ என் அண்ணனை விட்டுட்டு நான் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு திருப்பியும் ஓடி வந்து அண்ணனை வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. இல்லைன்னா வேண்டாம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு என் அண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. உடனே அவங்களுக்கு வந்து காளி கேரக்டருக்கு வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஆக்டிங் அப்படி ஒரு செம்மையான ஒரு ஆக்டிங். தலைவர் வந்து இப்ப வந்து சொல்றாங்க நிறைய பேர்,
வெறும் ஸ்டைல் மாதிரி தான் காமிப்பாங்க. ஸ்டைல் இல்லன்னா இவங்களுக்கு எதுவுமே இல்ல. அப்படி இந்த படத்த பார்த்துட்டு எல்லாரும் பேசணும். ஏன்னா இந்த படத்துல வந்து நெறைய ஸ்டைல் எல்லாம் கிடையாது. இந்த படத்துல ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா கூட, ஒரு சில இடத்துல வேணா ஒரு பேசுறது, திரும்புறது அந்த மாரி ஸ்டைல் வேணா இருக்குமே தவிர, நெறைய ஸ்டைல் எல்லாம் கிடையாது. பாதி படத்துக்கு மேல ஒரு கை இல்லாம நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிப்பு வந்து அவர் நடிப்புக்கு சான்றாக இருக்கக்கூடிய படங்கள்ல முக்கியமான படமா வந்து முள்ளும் மலரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடைசியில வந்து என்ன ஆகும்னா தங்கச்சி தான் எங்ககிட்ட வந்துட்டால அப்புறம் ஊர் மக்களை பார்த்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஏன் தங்கச்சி என்னை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவாரு. பாத்தீங்களா என் தங்கச்சி என் வள்ளி வந்து என்கிட்டயே வந்துட்டா இப்பல்ல உங்க மூஞ்சை கொண்டு நீங்க இப்ப எங்க வச்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து பேசுவாரு. பேசிட்டு சரி என் தங்கச்சி என்கிட்ட வந்துட்டா நான் ஒரு முடிவு எடுக்க போறேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஐயோ ஏற்கனவே அவனுக்கு கொண்டு கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னானே இப்ப என்ன சொல்ல போறானோ ஏது சொல்ல போறானோ அப்படின்னா கடைசியில வந்துட்டு நீ விருப்பப்படியே அந்த ஆபீசரையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை வந்து நான் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படி அப்படி முடிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. வளர்த்தா கூட அது அந்த பாசம் அப்படியே தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. அதாவது என்னதான் நம்ம உறவுகளுக்கு முன்னாடி வந்து வீராவசியமா பேசினா கூட என்னதான் பண்ணிட்டு வந்தா கூட ஒரு சண்டையே போட வீட்டுக்குள்ளேயே பாத்துக்கோங்களேன். நம்ம அப்பா அம்மா கூடயோ கூட பிறந்த கூடயோ ஏதோ ஒரு சண்டை போடுவோம். ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் வரும். கொஞ்சம் வளர 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 ஈகோ கிளாஸ் எல்லாம் நிறைய வரும். சோ என்னதான் சண்டை போட்டா கூட ஒரு தனியா போய் ஒரு ரூம்ல உட்காரும் போது அதை நினைச்சு நம்மளுக்கு வந்து கண்ணுல தானா தண்ணி வரும். ஆனா நிறைய வந்து அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம். அதாவது என்னதான் நம்ம பிரச்சனை பண்ணிட்டாலும் நம்ம உறவு இல்லையா நம்மளுடைய ரத்த பந்தம் இல்லையா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அது இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் மனுஷனா இருப்பான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ அதுதான் வந்துட்டு இதுல வந்து காமிச்சிருப்பாங்க. என்னதான் வந்து அந்த ஆபீஸ் மேல லவ் இருந்தாலும் என்ன வந்து சின்ன வயசுல நான் எங்க அப்பா அம்மாவை கூட நான் வந்து பார்த்தது கிடையாது. என் அண்ணன் தான் என்ன வளர்த்திருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த ஆபீஸ் மேல வச்சிருக்கிற லவ் பெருசா என் அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கேரக்டர் வள்ளி கேரக்டர் வந்து யோசிக்கும் போது என் அண்ணன் தான் எனக்கு வேணும் வேற எதுவுமே வேணாம் என் அண்ணன் எனக்கு பாலுங்கலத்துல பிடிச்சி என்னை தள்ளுனாலும் பரவாயில்ல என் அண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு என் தங்கச்சி என்ன நான் தான் வேணும் வந்துட்டா ஊரையே எதிர்த்துக்கிட்டு நான் தான் வேணும் வந்துட்டா அப்பா என் தங்கச்சியோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த ஒரு பாச போராட்டம் சின்ன 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 விஷயங்கள் கோபம் இருக்கும் அழுக இருக்கும் விரக்தி இருக்கும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு கை போயிடுச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம முழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அத்தனை எக்ஸ்பிரஷனுமே வந்துட்டு தலைவர் வந்து இது நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு படம் தான் முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் முள்ளும் மலரும் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.